சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு அம்மா சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சி கொட்டு அம்மா அந்த வகையில் யோக கரடி இசையில மண்ணு பட்டா உலகிட்ட பேரு வரும் இசையில பொண்ணு பட்டா வீரம் கரடி பாடி 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 சைனாச்சு செட்டு பைசால வாங்கி தரேன் பாட்டா கேட்டு வணக்கம் 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 வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா சார். சாப்பிட்டீங்களா? ரொம்ப களைச்சிட்டீங்க போல. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. என்ன தந்தாங்க உங்களுக்கு? கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் தந்தாங்களா? ஓகே, சரி. ஹாப்பியா இருக்கிறீங்க? ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. சரி தானே. ஓகே, தங்காவுக்கு என்ன பேர்? பிரின்சிகா. பிரின்சிகா, அழகான பேர் உண்டு. யார் இந்த பேர் வச்சது? சரியா தெரியாது. அம்மாட்ட
கேள்வி இவ்வளவு நேரம் அப்பாட்ட கேட்கலையா? அம்மாட்ட போய் இங்க கேளு, இனி கேளுங்க யார் இந்த பேரை வச்சேன்னு சொல்லி. சரி, என்னன்னு கூப்பிடுவாங்க அம்மா அப்பா? பிள்ளை என்று கூப்பிடுவாங்க. ஓகே, அப்பா என்ன கூப்பிடுவாரு? தங்கா. ஓகே, பிள்ளை தங்கா. நாங்க எப்படி கூப்பிடுவோம்? பிரின்சி. அப்படியா? பிரின்சிகா. சரி, பிரின்சிகாவா? சரி, பிரின்சிகாவுக்கு இன்னைக்கு பூப்புனித நீராட்ட விழான்னு சொல்லி அவங்களோட இல்லத்துல அவங்களோட அம்மா அப்பா உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட பேர் பிள்ளைக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. நாங்களும் பிள்ளைக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காகவும் புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து நாங்களும் வந்திருக்கிறோம். கட்டாயம் பிள்ளைக்கு ஒரு சர்ப்ரைஸ், இந்த இடத்துல வர முடியாதவங்கள ஒருத்தர்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு. சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. பிள்ளைக்கு ஒரு அழகான ஒரு பொக்கே ஒன்று தந்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம் அது யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. அதை அப்படியே மிக்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க அந்த பொக்கைய. அம்மா பிள்ளைகிட்ட இருக்கா போங்க, பிள்ளைக்கு சின்ன ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு. சரி சரி, அப்பாவும் பிள்ளைகிட்ட போங்க, அப்பாவும் பிள்ளைகிட்ட போங்க. சரி, நீங்க அந்த சைடு பிள்ளை பக்கத்துல வாங்க. சரி, நீங்கள் அப்பாட்ட இல்ல அம்மாட்ட மைக்க கொடுத்துட்டு ஒரு ஓபன் பண்ணுங்க. அது கிட்ட வாங்க, கிட்ட போ, பிள்ளை கிட்ட போ. நீங்க பிள்ளை இந்த சைடு நில்லும். அழகான ஒரு பொக்கையை கொடுத்திருக்கிறாங்க. எடுத்து பார்க்கலாம், நீங்கள் வெளியில எடுக்கலாம். அதை ஏன் சரி, வெளியில எடுத்து காட்டுங்க பாப்போம். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் பொக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தருணத்துல வந்து உண்மையிலேயே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு வந்து ஒரு பொக்கையை கொடுத்து எங்கேயுமே வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. ஒரு திருப்பி காட்டுங்க பாப்போம். அழகான ஒரு ரோஸ் பொக்கே அந்த மாதிரி இருக்குது. ஏன் சரி, மைக்க கொடுங்க பாப்போம். சரி, பிரின்சிகா. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்கள் போல இருக்குது. எனக்கு சில வேளைகள்ல வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்றீங்க? மைக்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்றீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொக்கையை கொடுத்திருக்கிறாங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிய பூப்புனித நீராட்டு விழா பிரின்சிக்கு சொல்லி இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. யாராக இருக்கு? தெரியல. உங்கள மிக்க ஒரு அன்பும் பாசமும் பற்று வச்சிருக்கிற ஒருத்தங்கள் செய்திருக்கிறாங்க. சரிதானே? நீங்க ஜோசிங்க யாராக இருக்கும்னு சொல்லி அப்படி ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுத்திருக்கிறாங்க. அதையும் மிக்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. சாக்லேட் பாஸ்கெட்டையும் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு சொல்லி இருந்தாங்க. பிரின்சிகா, உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? பிடிக்காதா? உண்மையிலேயே அதிசயமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. சாக்லேட் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு பெரியவர்கள் வரையும் முதியவர்கள் வரையும் ரொம்ப விருப்பம். ஆனால் ஒரு வித்தியாசம், சாக்லேட் உங்களுக்கு பிடிக்காது எனக்கு சொல்லியிருந்தாங்க. இருந்த போதிலும் இந்த இடத்துல ஒரு இனிப்பான பட்டம் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த சாக்லேட் பாஸ்கெட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சரிதானே? ஒரு பிரின்சிகா, என்ன ஜோசுங்க, நல்லா சிரிச்சீங்கள், நல்லா கதைச்சீங்கள். ஒரு சிரிச்ச அம்மா அப்பாக்கள் பக்கத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு, அதுக்கு தான் உங்களுக்கு பக்கத்துல அனுப்பினான். அவங்களோட தைரியம் உங்களுக்கு வரவும் பண்றதுக்காக. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாங்க? யாராக இருக்கு? ஒரு தடவை இல்லையா? ஒரு தடவை இல்லையா? தெரியாது. சரி, இந்த இடத்துல நிக்கிறாங்க அவங்க, கண்டுபிடிங்க பாப்போம். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செய்தவங்க இந்த இடத்துல நிக்கிறாங்க, கண்டுபிடிங்க பாப்போம். கட்டாயம் நீங்க சொல்லணும். உண்மையிலேயே பனிஷ்மெண்ட் கொடுக்க நான் சொல்லாட்டிக்கு பாவம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நீங்கள் வந்து இந்த இடத்துல நிக்கிறீங்க. சரி, பிரின்சிகா, உங்களுக்கு யார்? இப்படி சொல்லக்கூடாது. அம்மாட்ட கேளுங்க, யாராக இருக்குன்னு சொல்லி அம்மாட்ட கேளுங்க. அல்ல, அப்பாட்ட கேளுங்க. ஓ, கட்டாயம் சொல்லணும். என்ன நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரப்பா இந்த சர்ப்ரைஸை செய்தவங்க? அந்த சர்ப்ரைஸை செய்தவங்க இங்கேயே நிக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன பிரின்சிகா, அழக்கூடாது. அல்ல, மிக்கி அப்படி கொடுக்காதீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு பூவிழி நகை மாடம் புதுக்குடியிருப்பிலே ஒரு பிரபலமான ஒரு ஜுவல்லரி பூவிழி நகை மாடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பரிசோட கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பெட்டிகளை வச்சு தந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பொருள் வேண்டி நான் நினைக்கிறேன். சரிதானே? ரைட், அதையும் ஓபன் பண்ணுங்கப்பா. அப்படியே போகுல இருந்து மேலே அப்படியே ஓபன் பண்ணுங்கப்பா.
இருக்கா ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் மறைக்காம மேல மேல எல்லாரும் மேல பாப்பிடாம மறைக்காதீங்க. அப்படி மேலேயே அப்படி ஓபன் பண்ணுங்க. கொஞ்சம் சைடா நின்று பாருங்க. நேரம் போறாங்க ஓகே எங்க அப்படி தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, அழகான ஒரு பெண்டன் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. அதுல அழகான ஒரு பேர் ஒன்று அடிச்சிருக்குது. நான் வணக்கம் என்றுதான் என்ன பிரின்சியாவுடைய குரலை கேட்டு நான் இந்த தடவை மேக்கர் கொடுங்க பாப்போம். ஜார் இதை செய்திருப்பாங்க பிரின்சியா. ஜார் இந்த என்ன அடிச்சிருக்கு அந்த பெண்ணல்ல என்ன அடிச்சிருக்கு பிரின்சியா? சரி, அப்பம்மான்னு சொல்லி அந்த பெண்டன்ல அடிச்சு ஒரு அழகான ஒரு பெண்டன் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரமும் வந்து தன்னுடைய ஞாபகம் இருக்கணும்னு சொல்லி அப்பம்மான்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. சரி பிரின்சிகா, ஜான் கதைக்கணும், என்னோட கதைச்சாதான் நான் மிச்சம். நான் கதைக்கிறேன். என்ன சொல்றீங்க? முடியாதா? தெரியாது. சரி, அப்பம்மான்னு சொல்லி ஒரு கிஃப்ட் தந்துருக்காங்க. யாராக இருக்கு? அப்பம்மா தானா? அப்பாட்ட கேளுங்க, யாரப்பா இது செய்தது? கூடுதல் அப்பம்பட பிள்ளைகளுக்கு ரகசியங்கள் உண்மைகளை கட்டாயம் சொல்லுவாங்க. அப்பா அம்மா மறைச்சாலும் அப்பா கட்டாயம் படிப்படியா சொல்லிடுவார். அப்பாட்ட கேளுங்க பாப்போம். பிரின்சிகா, ஏன் அழுகுறீங்க? அழக்கூடும், அழக்கூடாது. இன்றைய நாள்ல மிக்க சந்தோஷமா இருக்கும். சரி, யாருன்னு தெரியாதா? என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல நிக்கிறாங்க. அம்மாட்ட கேளுங்க. கதைங்க எனக்கு கேட்குது. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமைதியாகிட்டாங்க. மேக்லஸ் யார்? அம்மா. அம்மா அம்மா அப்பா இல்லையா? அம்மா அம்மா அப்பா. அப்ப நீங்கள் வந்து அப்பாவும் பக்கத்துல இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவுல பாசம், அம்மாவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைல பாசம். வளமையாக அது ஜதார்த்தம். நீங்கள் அப்பாவை சொல்லாமல் அம்மாவை சொன்னதுக்கு காரணம் என்ன? அம்மா சொல்லிட்டாங்க அவங்களா? பிரின்சிகா, அப்பாவை சொல்லாமல் அம்மாவை சொன்னதுக்கு காரணம் என்ன? என்ன? அம்மா தான் எல்லாம் சொல்றது. அம்மா தான் எல்லாம் சொல்றது. எல்லாமே வேண்டது அம்மாவை தான். அம்மாவோட செலக்ஷன் அப்படியா? சரி, அம்மாவும் சிரிக்கிறா, அப்பாவும் சிரிக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த கவிதையோட தந்திருக்காங்க. யாருன்னு பாப்போம். ஓகேயா? அம்மா இல்லாட்டிக்கு அப்பாவா? என்ன சொல்றீங்க? அப்பா இல்லாட்டிக்கு அம்மாவா? என்ன சிரிக்கிறீங்க? சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கணும். பல்லாண்டு காலம், நூறாண்டு காலம் நல்வாழ்வு வாழணும். அம்மா அப்பாவுக்கு உகந்த பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக, அவங்களுடைய எண்ணப்படி அவங்க எது நினைக்கிறாங்களோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும். இறைவனிடத்துல இந்த கட்டத்துல உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள் நல்ல நிலையில ஒரு உயர்ந்த அந்தஸ்துல நல்லா படிச்சு நல்லா வரணும் என்று சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் உங்களுக்கு பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்களையும் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே தானே? சரி, ஃபைனலா யாருன்னு இந்த கவிதையில பார்ப்போம். ஓகேயா? அம்மாவும் அப்பாவும் இல்லாட்டிக்கு ஒரு தடவை இல்லையா பிள்ளைக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி இந்த மௌனம்? சரி, ஓகே. பிள்ளைக்கு நிறைய ஒரு சந்தோஷமான ஒரு கண்ணீர், சரிதானே? ஒரு ஆனந்த கண்ணீர். பிள்ளைங்க மனசுல சின்ன வயசா இருந்தாலும் மனசுல வந்து நிறைய வேதனைகள், சோதனைகள் எல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதை நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவுக்கு எப்படியும் உங்கள் கனவின் மூலமாக நீங்கள் நிறைவேற்றி விடுவீங்கள். சரி, ஓகே. பூத்தவளே என் பூந்தளிரே, புன்னகையில் மலர்ந்தவளே, ஏத்தமிகு மங்களமாய் இன்று நீ உயர்ந்தவளே, சீறி வரும் தீயினையும் சிந்தனையால் வென்றவளே, கோலமையில் நின்றாட குவலயம் போற்றும் பொன்னானவளே, வாழ்க பல்லாண்டு வளமோடு எங்கள் அன்பு செல்வமே, நிலவென்று உன்னை சொன்னால் தேய்ந்துவிடும் என் நிலவே, மலரென்று உன்னை சொன்னால் வாடிவிடும் என் மலரே, மாதர் குலத்தின் மணிவிளக்காய் மாண்புயர வந்தவளே, சாதனை பல புரிந்து சரித்திரம் படைத்திடவே, புப்புனித நீராட்டு விழா காணும் என் அன்பு மகளே வாழ்க, சந்தனமும் குங்குமமும் தன்னிகரில்லா நல்லடகு மாதங்கள் பல கடந்து மங்கையாய் நீ மாறிய நாள், வேதங்கள் சொல்லி வாழ்த்துமின் இல்லத்தில் மங்கள நாள்
இன்று கண்ணே உன் கால் பதிக்க காத்திருக்கிறது இந்த உலகம். வாழ்க நீ பல்லாண்டு, வாழ்க நீ வாழியவே என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை உங்களோட அம்மா உங்களோட அப்பா சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கவிதையை தந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் உங்களோட அம்மா தான் செய்திருந்தாங்க, அப்பாவும் சேர்ந்து. ஓகே, இப்ப விளங்கிட்டு யாருன்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அம்மா அப்பா. ஓகே, சரி, இந்த தருணத்துல அவங்க இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி செய்திருக்கிறாங்க. சரி, அப்பாவும் ஒரு கவிஸ் படி குடும்ப பிள்ளையை கட்டி பிடிச்சிருக்காங்க. அழக்கூடாது என்ன பிரின்சிகா? சரி, ஓகே, அம்மாக்கு என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கும் அப்பா உங்களோட வார்த்தை ஃபைனலா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறார்கள், என்ன சொல்றீங்க? நீண்ட நாள் ஆசை பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் செய்யணும் சொல்லி வந்தோட பிள்ளை ஆசையா இருந்தது. சரி, என்னுடைய கதையை கேட்டோம் தெரியல, பிள்ளை கண்கலகினது. சரிதானே? ஓகே, எப்பவுமே அம்மா அப்பாவோட நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே பிள்ளைக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். பிள்ளைக்கு வார்த்தைகள் இல்ல, மீண்டும் ரெண்டு பேரும் ஒருக்கா பிள்ளைக்கு விஷ் பண்ணி ஒருக்கா கொஞ்சி விடுங்க ஃபைனலா. சரி, சந்தோஷம், ஹாப்பி ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? குட் லக். ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். மிக்கி மிக்கி நல்லா ஆடினார், அதுக்கு கை தர்றாங்க. சரி, ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச், குட் லக்.